அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை ஒரு சம்பவம் இருக்கு. அங்க இயேசுனுடைய சீஷர்கள் ஜனங்கள் மேல் கை வைக்கிறாங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்குறத சீமோன் அப்படின்னு பேர் கொண்ட ஒரு மனுஷன் பார்க்கிறான். அவன் வந்து ஒரு பணக்காரனா இருக்கிறான். அப்படி அவன் பணக்காரனா இருக்கிறபடியால் பேதுரு கிட்ட போய், நான் உங்களுக்கு நிறைய பணம் தரேன், எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுங்க, நான் யார் மேல போய் கை வைக்கிறேனோ அவங்க மேல ஆவியானவர் இறங்கணும் அப்படின்னு அந்த அதிகாரத்தை வேணும்னு கேட்கிறான். அப்ப பேதுரு அவரை கடிந்து கொள்கிறார். தேவனுடைய கிருபை வரத்தை நீ பணத்தை கொண்டு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாயா? நீ இப்பொழுதே உன் துர்க்குணத்துல இருந்து விலகி தேவன்கிட்ட மன்னிப்பு கேளு, ஒருவேளை அவர் உன்னை மன்னிப்பார் அப்படின்னு சொல்றாரு. இங்க என்ன கருத்து அப்படின்னா, எந்த ஒரு மனுஷனாலையும் தேவனுடைய கிருபை வரத்தை பணத்தை கொண்டு வாங்க முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாலும் பணம் அப்படிங்கிறது உங்களுடைய காலுக்கு கீழே இருக்கிறது தானே தவிர, அந்த பணத்தை வைத்து நீங்க தேவனுக்கு ஏதுவான காரியத்துல நீங்க அதிகாரம் செலுத்த முடியாது. இன்னைக்கும் நம்மள பலர் இதே காரியத்தை செய்யறாங்க. தங்கிட்ட நிறைய பணம் இருக்கிறதுனால உறவுகளை மதிக்கிறதில்ல, மனுஷங்களை ஒரு பெரிய காரியமா நினைக்கிறதில்ல. நல்லா நினச்சிக்கோங்க, பணமா மனுஷனா அப்படின்னு பார்த்தா மனுஷன் தான் தேவனுடைய பார்வையில் மேன்மையானவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு பணம் நிறைய இருக்கலாம், ஆனால் ஒரு நொடி பொழுதுல அந்த பணம் எல்லாமே இல்லாமல் போயிடும். தேவன் கிட்ட கிருபையை கேளுங்க. நீங்களும் பணத்தை கொண்டு எல்லாத்தையும் சாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு தேவன் கிட்ட மனம் பொருந்தி மன்னிப்பு கேளுங்க. தேவன் உங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். பணம் சீக்கிரமா அழிஞ்சு போகும். பணத்தை கொண்டு தேவனுக்கு ஏதுவான காரியங்களை எதுவும் உங்களால் சம்பாதிக்க முடியாது. ஆனால் தேவனுடைய கிருபை வரம்பு இருந்துச்சுன்னா பணம் மாத்திரம் இல்லை, உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன காரியங்கள்லாம் தேவையோ எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரமாக அனுபவிக்க முடியும். விசுவாசிங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.